குடும்பத்துல எல்லாரும் இருக்கிற மாதிரி தான் நானும் இருந்தேன். அப்புறம் அங்க மனவளக்கலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எது தவறு, எது கரெக்ட் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இங்க நாம என்ன செய்தாலும் அதுக்கு செயல் விளைவு தத்துவம் கிடைக்குங்கிறதும், கருமையத்தை நம்ம தூய்மையா வச்சுக்கணுங்கிறதையும் இந்த மனவளக்கலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நான் நிறைய இடர்பாடுகளை சந்திக்கிறேன். ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் வந்துட்டு இருக்கு, நான் எவ்வளவு செஞ்சாலும் எனக்கு ஏன் இருக்கு, என் கருமையை இன்னும் தூய்மை அடையல. அப்ப நான் நல்லா இன்னும் தியானம் பண்ணணும். நாம நல்லது செஞ்சா மட்டும் பத்தாது, அகத்தாய்வு பண்ணா மட்டும் பத்தாது. நமக்கு நல்ல வழி கிடைக்கணும் அப்படின்னா சாமிஜியோட கருத்துக்களை ஆழமா நம்ம பதிஞ்சிட்டு அதன் வழியா நடக்கணும். அப்ப நாம எல்லாத்துக்கிட்டையும் அன்பா இருக்கணும், அனுசரணையா இருக்கணும். இதெல்லாம் மனவளக்கலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாத்துக்கும் நல்லது செய்யணும் அப்படிங்கறத மட்டும்தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். எப்பவும் யாரு மனசையும் புண்படுத்தக்கூடாது, எல்லாத்துக்கிட்டையும் அன்பா இருக்கணும், பாசமா இருக்கணும். இப்பெல்லாம் நான் எப்பவுமே எது பேசினாலும் சிரிச்சுக்கிட்டே தான் பேசுவேன். கோவப்படக்கூடாது அப்படிங்கிறத நான் ரொம்ப கடைப்பிடிக்கணுங்கிறத நம்ம உறுதியா இருக்கேன்.